கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 21. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு தந்தை சொல். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் சாய்ப்பாயாக. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 12 புத்திமதியின் பயன்களும் விலையும். அருமையான தேவ பிள்ளைகளே, புத்திமதி மதிப்பிழந்து போன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு தேவன் இன்றைய வசனத்தின் மூலம் புத்திமதிக்கு இருதயத்தை சாய்ப்பாயாக என்று வேண்டுகோள் விடுத்திருப்பது கவனிக்கத்தக்கது. அட்வைஸ்க்கு நோ ப்ளீஸ் என அலரும் இளைஞர்கள் தொடங்கி எல்லா வயதினர்களுக்கும் புத்திமதி என்பது கசந்த பாகற்காய் போன்றது. ஆனால் பாகற்காய் கசப்பதால் அதன் மருத்துவ குணங்கள் யாருக்கும் புரிவதில்லை. வாழ்க்கையில் இந்த புத்திமதி என்பது நமக்கு கடினமாக தோன்றலாம். அதுதான் நமக்கு சரியான சாலையை அமைத்து தரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம் வாழ்க்கையில் ஒரு சிலரால் கொடுக்கப்படும் புத்திமதியை நாம் தட்டி கொண்டு போன பிறகு ஏதோ ஒரு தருணத்தில் அந்த புத்திமதியின் விலை மதிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக நமக்கு நேர்ந்திருக்கும். நம் தாய் தந்தையாருடைய புத்திமதியை கூட திரும்பி பார்த்த நாட்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். தேவன் நமக்காக புத்திமதியை நம்மை விடவும் வயதில் சிறியவரை கொண்டும் தரலாம், முதியோரை கொண்டும் தரலாம், தேவ ஊழியக்காரரை கொண்டும் தரலாம். அவைகளுக்கு செவி சாய்த்து அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும். புத்திமதியை தள்ளியதன் விளைவு. புத்திமதியை நம்மை செதுக்கும் ஒளி. மூத்தவர் சொல் முன்னால் கசக்கும், பின்னால் இனிக்கும். எனவே வாழ்க்கையில் எந்த புத்திமதியும் தள்ளிவிடாதிருங்கள். தேவ ஊழியக்காரர்கள் மூலம் கொடுக்கிற புத்திமதிக்கு உங்கள் செவியை விலக்காதிருங்கள். சாலமோன் ராஜா தன் தகப்பனாகிய தாவீது கொடுத்த புத்திமதியை மறந்து விக்கிரகங்களை தொழுது கொள்ளத் தொடங்கி வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தார். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு யாரை கொண்டாகினும் பேசும் புத்திமதிகளை பொன்மொழிகளாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை பொன்மயமாக பிரகாசித்திடுமே. புத்திமதிக்கு நேராய் உங்கள் மனதை திருப்பிடுங்கள். புத்திமதிக்குள் ஒளிந்திருக்கும் வெகுமதியை பெற்று வாழ்ந்திடுங்கள். ஆமென்.